விஜய் அவர்கள் எதை வேணும்னாலும் டார்கெட் பண்ணலாம். ஆனால் இது சினிமா கிடையாது, இது அரசியல், இது மக்கள் களம். இங்கே நின்று அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இன்னும் அவர் அரசியல் தலைவரை பார்க்கல, அவர் இன்னும் எந்த அரசியலும் செய்யலை. அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும். எந்த மோதலும் இல்லைங்க. நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட மே தினம் கூட்டம் எல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் படி 4வது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில் தான் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். திமுகவோட தப்பை மூடி மறைக்கணுன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு ஊதி பெருசாக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம். சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமலே நாங்கள் பலமான எதிர்க்கட்சியாக இனிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் அதிமுக, இதுதான் ரெட்டை இலை, இதுதான் இயக்கம்ன்றது எல்லாருக்கும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம். ஆனால் தேவையில்லாமல் இன்னும் இந்த கேள்வியை ஏன் எழுப்புறீங்கன்னு எனக்கு புரியல. அரசியல்ல எதுவுமே அறிவிப்பு வர வரைக்கும் நிரந்தரமும் இல்லை, உண்மையும் இல்லை. அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னோட செயல் எல்லாமே செயலாதான் இருக்கும், வெறும் பேச்சா இருக்காது. நான் இன்னும் அவர் அரசியல் தலைவரை பார்க்கல, அவர் இன்னும் எந்த அரசியலும் செய்யலை. அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும், அரசியல் பேசட்டும், அப்புறம் பதில் சொல்றோம். நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். தொண்டர்களோட முடிவு தான் எப்பவுமே அதிமுக தலைமை எடுக்கும். விஜய் அவர்கள் எதை வேணும்னாலும் டார்கெட் பண்ணலாம். ஆனால் இது சினிமா கிடையாது, இது அரசியல், இது மக்கள் களம். இங்கே நின்று அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அந்த நேர்மை, உண்மை, பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததா பார்க்கணும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.